கேஷவ் இருக்கியா? ஓகே. சந்தோஷ் காணோம். சந்தோஷ், ஜெனிகா இருக்க. அப்படியும் 3 பேர் மிஸ்ஸிங். ஹரிணி, நிவேதா தவிர கூட இன்னும் 2 பேரை காணோம். சரி, ஓகேப்பா. ஸோ வி வர் டூயிங் சரி வந்து ரேங்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ரேங்க் கண்டுபிடிக்கிறது ஹரீஷ்க்கெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. கண்டுபிடிச்சா ஞாபகம் இருக்காப்பா? எதிரி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு மறந்து போயிட்டீங்களா? இப்ப வந்து ஒரு ஏதாவது ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஈஸி வேர்டா நான் எடுக்கிறேன் உங்களுக்கு. மதர் எடுத்துக்கோமா. மதர் வந்து if the letters of M, P, H, R. வந்து டிக்ஷனரியில வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. நமக்கு வந்து மிசிலேனியஸ்ல இருக்கு இந்த கொஸ்டின். 11th மிசிலேனியஸ்ல இந்த கொஸ்டின் இருக்கு. இது டெஃபினட் கொஸ்டின். ஒரு ஜேஇ பேப்பர் அப்படின்னு சொன்னா there is a high possibility of asking a question அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் நார்மலாவே போடுறதுக்கு டைம் எடுக்கும். சோ அதை எப்படி நீங்க ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எவ்வளவு தூரம் ஸ்மார்ட்டா போடுறீங்க அப்படிங்கறதுல தான் it will decide whether you get it right or whether you are even able to attend this question. அண்ட் இதை சம்டைம்ஸ் வந்து பிளாங்கா கொடுத்து விட்டுருவாங்க. அது அடுத்த பிரச்சனை நமக்கு. ஏன்னா வந்து நியூமரிக்கல் பேஸ் கொஸ்டின்ஸ்க்கு போகும்போது நீங்க ஆன்சர் எழுதணும். அந்த ஆன்சர் எக்ஸாக்டா மேட்ச் ஆகணும். ஒரு நம்பர் மாறினா கூட உங்களுக்கு மார்க் வராது. 4 மார்க் வராது அண்ட் -1 வேற போயிடும். ஸோ அதுல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது என்ன இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்னா நிறைய குட்டி குட்டி வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது 2 மாடல் 3 மாடல் தான் மொத்தமாவே இருக்கு ரேங்க் கொஸ்டின்ஸ்ல. இந்த மதர் அப்படிங்கிற எல்லா லெட்டர்ஸையும் நீங்க டிக்ஷனரியில அரேஞ்ச் பண்ணீங்கன்னா மதரோடைய ரேங்க் என்ன, மதர் வந்து எத்தனாவது வேர்ட். ஸோ நான் கொஸ்டின் திருப்பி படிக்கிறேன். If the letters of the word mother be permuted and all the words so formed be listed as in a dictionary, then position of the word mother is dash. ஆப்ஷன் இங்க கொடுக்கல. இந்த நியூமரிக்கல் கொஸ்டின் இது. ஸோ இந்த கொஸ்டின்ஸை எப்படி ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஆல்பபெட்டிக்கலா ஆர்டர் பண்ண போறோம். ஏன்னா வந்து டிக்ஷனரி இது. நான் முதல்ல நம்பர் கொடுக்குறேன். இதுக்கு நான் முதல்ல வந்து இ தான் எனக்கு ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் லெட்டர் இல ஸ்டார்ட் ஆகும். இல ஸ்டார்ட் ஆயிட்டு ஆனா உங்களுக்கு போடுறது இருந்துச்சுன்னா இங்க ஸ்டார்ட் பண்ணலாம் போடுறதுக்கு. நான் ஜஸ்ட் நியூவா சொல்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அது. ஸோ 1 2 3 4 5 பிளேசஸ் இருக்கு பாருங்க. எல்லாமே டிஃபரெண்ட் லெட்டர்ஸ் தான். ஸோ இது ஈஸியர் மாடல். இது ஈஸியான கொஸ்டின். ஸோ MOTHR இருக்கு. அதை நான் இங்க எந்த ஆர்டர்ல வேணா அரேஞ்ச் பண்ணலாம். அப்பனா எத்தனை ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண முடியும்? ஐ கேனாட் ரிப்பீட் த லெட்டர்ஸ் டெஃபினெட்லி. டிக்ஷனரி ரிப்பீட் ஆகாது நமக்கு. ஸோ இங்க 5 ஃபேக்டோரியல் வேஸ் இருக்கு. கொஸ்டின் ஃபர்ஸ்ட் புரியுதா பாருங்க. ஏன்னா இந்த மாடல்ல அடுத்த கொஸ்டின் நீங்க தான் போட போறீங்க. மதர்ல ஈய பிக்ஸ் பண்ணிட்டேன். மத்த எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்றதுக்கு எனக்கு நிறைய வேஸ் இருக்கு. அப்ப நான் அரேஞ்ச் பண்றதுக்கு 5 ஃபேக்டோரியல் வேஸ் எனக்கு இருக்கு. பிகாஸ் ஐ ஹேவ் 5 letters with me and 5 places to arrange them. நெக்ஸ்ட் அடுத்த லெட்டர் பிக்ஸ் பண்ணுவேன். H. Hல இருந்து ஸ்டார்ட் ஆற லெட்டர்ஸும் அதே மாதிரி 1 2 3 4 5 போட்டோம்னா 5 ஃபேக்டோரியல் லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் எனக்கு பாசிபிள். அந்த மாதிரி நான் வித் ஆர் வித்அவுட் மீனிங் தான். ஸோ நான் மாத்தி மாத்தி அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ EHக்கு அப்புறம் M வந்துருமா? இப்ப நான் M வந்துட்டேன். சோ ஐடியலி மை ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஹியர். பட் இந்த M வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இப்ப நான் ஆர்டர் பண்ணணும். ஐ ஹாவ் டு நவ் ஆர்டர் இட் சச் தட் எனக்கு MO வேணும். ஃபர்ஸ்ட் O வராது இல்லையா, முதல்ல E வரும். அப்போ எம்மும் ஈயும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபாலோ பண்றீங்களா? டவுட் இருந்தா அங்கேயே என்ன ஸ்டாப் பண்ணுங்க. எம்முக்கு அப்புறம் இப்ப M தான் எனக்கு வேணும். மதருடைய ரேங்க் தான் எனக்கு வேணும். சோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து 120 வேர்ட்ஸ், இது வந்து 120 வேர்ட்ஸ். ஸோ இப்போ நான் இது வரைக்கும் முடிக்கும் போது எம்ல ஸ்டார்ட் ஆகும் போதே என்னுடைய ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 241. புரியுதா அது வரைக்கும் எல்லாருக்கும்? எஸ்மா பவதாரணி புரிஞ்சுச்சா? ஜெனிகா உனக்குமா? ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்மா? லோகேஷ் பல்லவி எல்லாருக்குமே எப்படி மேம் 241 வந்துச்சு? இது 240 ஆயிடுச்சு பாரு. இதோட 120 + 120 நீங்க இவ்வளவு வேர்ட்ஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க. கரெக்டா? ஈல ஸ்டார்ட் ஆற மாதிரி 120 வேர்ட்ஸ் இருக்கும் அந்த டிக்ஷனரியில. ஹெச்ல ஸ்டார்ட் ஆற மாதிரி 120 வேர்ட்ஸ் இருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 240 வேர்ட்ஸ் முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப அடுத்த பேஜுக்கு வந்திருக்கும். எம்ல ஸ்டார்ட் பண்றோம். அது வரைக்கும் ஓகேவா எல்லாரும்? வித் மீ டில் ஹியர். இப்ப 240 ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து எம்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். பட் நமக்கு இதுக்கப்புறமும் பெர்முடேஷன் பண்ணும்போது ஈல ஸ்டார்ட் ஆற மாதிரி எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னா ஈயும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஈயும் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ ஒன்று 4 பிளேஸ் தான் இருக்கு. அப்போ ஐ ஹேவ் 4 ஃபேக்டோரியல் வேஸ். ஸோ ME வந்து 4 ஃபேக்டோரியல் வேர்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் MHல வர மாதிரி 4 ஃபேக்டோரியல் வேர்ட்ஸ். இது வரைக்கும் ஏன்னா 4 பிளேஸ் தான் இருக்கு. இப்ப 4 லெட்டர்ஸ் தான் மிச்சம் இருக்கு. அங்க EO H ஃபிக்ஸ் பண்றோம். அது எங்க வேணா இருக்கு.
இல்லப்பா ஆர்டர்ல தானே வரணும் கரெக்டா இல்லையா பவதாரணி ஃபர்ஸ்ட் வந்து எம்முக்கு அப்புறம் மதர் வேணும்னா எம் ல வர வேர்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு ஹெச்ல வர வேர்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் EMMNOPQRST MO கரெக்டாப்பா சோ MO வரணும்னா எனக்கு ரெண்டு அது முடிஞ்சிடணும் இல்லையா சோ அது ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கிறேன் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் ஓகே ஓகே சோ இங்க 24 நினைக்கிறேன் இது 4 factorial should be 24 for us இப்போ முடிச்சிட்டோம் இங்க வரைக்கும் இல்லையா ஆனா இது வரைக்கும் all of you so 48 இங்க எக்ஸ்ட்ரா இருக்கு சோ ஆல்ரெடி 240 இருக்கு இப்போ 48 வேர்ட்ஸ் முடிச்சிட்டோம் ஃபுல்லா இப்போ MO கோட் எஸ்மா ஆமா அப்ப நம்ம ஹெச்ல ஏன் இ ஃபிக்ஸ் பண்ணோம் ஹெச்ல இ ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லடா கண்ணா ஏன்னா என்ன வந்தாலும் எனக்கு கவலை இல்லை எனக்கு அந்த வேர்டு வேண்டாம் தானே இப்போ வந்து எம்இக்கு எம்இ ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்ப்பா நானு ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருந்தாலும் ஐ டோன்ட் பாதர் ஏன்னா அது மதர் கிடையாது தானே மதர் தான் எனக்கு வேணும் அந்த வேர்டு தான் நான் தேடிட்டு இருக்கேன் நான் எம்இ ஏன் ஃபிக்ஸ் பண்றேன்னா செகண்ட் லெட்டர் ஈயா தான் இருக்கணும் பட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த்ல என்ன இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அதே மாதிரி அடுத்த வாட்டி எம்ஹெச் எனக்கு வேணும் ஆனா மத்த லெட்டர்ஸ் பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது இப்ப இங்கேயுமே எனக்கு MO வேணும் ஆனா இப்போ எனக்கு ஐ வில் ஹாவ் அ ப்ராப்ளம் ஹியர் MO வந்ததுக்கு அப்புறமா what all letters I have EHTR 4 என்கிட்ட இருக்கு இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா E தான் ஃபர்ஸ்ட் வரும் கரெக்டா கண்ணா புரியுதா அப்படின்னு உங்களுக்கு சோ எனக்கு நெக்ஸ்ட் வர போற எல்லாத்துலயுமே வந்து MOE அப்படின்னு ஸ்டார்ட் ஆற MOEன்னு ஸ்டார்ட் ஆற வேர்ட்ஸ் எல்லாம் வந்துடும் MOEக்கு அப்புறம் என்ன வேணா இருக்கலாம் அதே மாதிரி MOHக்கு அப்புறம் என்ன வேணா இருக்கலாம் ஆருக்கு அப்புறம் தான் எஸ்க்கு அப்புறம் தான் டி MOR வந்த அப்புறமா இப்பதான் டி வருது கரெக்டா போட்டிருக்கேனா சோ எனக்கு இருக்கிற 4 லெட்டர்ல டி தான் லாஸ்ட் மதருக்கு வேணுங்கிற ஸ்பெல்லிங்க்கு லாஸ்டா இருக்கு இப்போ நான் MOE 3 கார்டு இப்போ ஸ்கிராம்பிளே இமேஜின் பண்ணிக்கோங்க எப்பயுமே நான் பெர்முடேஷன்ஸ் தான் இமேஜின் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் இதை நான் கத்துக்க ஆரம்பிக்கும் போது கூட ஸ்கிராம்பிள் விளையாடி இருந்தீங்கன்னா நீங்க அந்த வேர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா தான் உங்களால வந்து எப்படி எத்தனை லெட்டர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு விஷுவலைஸ் பண்ண முடியும் இல்லை பிகம்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட் டு டூ திஸ் ப்ராப்ளம் இதுக்கு வந்து வேற எந்த வேயுமே இல்லை சரியா இது ஸ்கூல் எக்ஸாம்ஸ்ல சம்டைம்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க பட் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் யூ ஹேவ் யுவர் எந்த மேக்ஸ் எக்ஸாம் நீங்க எழுதினாலுமே கூட இந்த ரேங்க் ஆஃப் திஸ் வேர்ட் இன் டிக்ஷனரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கொஸ்டின் இதை நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா தே வில் அக்செப்ட் தட் யுவர் லாஜிக் இஸ் வெரி குட் அது மாதிரியான ஒரு கொஸ்டின் இது கேட் எக்ஸாம்ல இருக்கு சாட் எக்ஸாம்ல இருக்கு எல்லா எக்ஸாம்லயும் இந்த கொஸ்டின் இருக்கு ஸோ இது கத்துக்கிறது உங்களுக்கு லைஃப்க்கு ஒரு முக்கியமான லெசன் எங்க யூஸ் பண்ணுவீங்களோ பண்ணலையோ எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும் கரெக்டா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் கிடையாது இட் இஸ் டைம் கன்சியூமிங் கொஸ்டின் ஒரு வாட்டி கரெக்டா போட்டீங்கன்னா தென் ரொம்ப ஈஸியா போட்டுருவீங்க இந்த கொஸ்டின் சரி இப்போ MOT வேணும் எனக்கு பட் டீக்கு நான் போறதுக்கு முன்னாடி நான் ஹெச் எல்லாம் கடந்துதான் போகணும் ஸோ இங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 பிளேஸ் இருக்கு So there are 3 factorial ways, 3 factorial ways, and 3 factorial ways. So 6 words நான் ஃபார்ம் பண்ண முடியும் அதை ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டேன் MOR ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன் ஸோ டோட்டலா 6 + 6 18 வேர்ட்ஸ் இருக்கு அதையும் இங்க நான் எழுதிக்கிறேன் இப்பதான் நான் மதர்ல MOTக்கு வந்திருக்கேன் இப்போ MOTக்கு வந்ததுக்கு அப்புறமா என்கிட்ட இப்போ 3 லெட்டர் தான் பாக்கி இருக்கு இல்லையா HER ஸோ ஃபர்ஸ்ட் E இருக்கும் இப்போ என்ன ஈஸியா நம்மளே எழுதிடலாம் இல்லையா MOTE க்கு அப்புறம் ஹெச்சுக்கு அப்புறம் ஆர் ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் அது இதுக்கப்புறம் இது பண்ணாதீங்க டைரக்டாவே எழுதிருங்க ஏன்னா ஆறு தான் இருக்கு ஈஸியா எழுதிடலாம் நம்ம MOTக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இ வரணும் இ வந்துட்டு HR வரலாம் இ வந்துட்டு RH வரலாம் புரியுதா அப்படின்னு உங்களுக்கு இ பிக்ஸ் பண்ணிட்டோம்னா HR ஆர் RH ரெண்டு பாசிபிலிட்டி தான் நெக்ஸ்ட் MOTH போட்டிருக்கேன் இப்போ ER எல்லாம் RE பட் நம்ம ER வந்ததுமே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு கரெக்டா சோ இப்போ இதுதான் நமக்கு தேவையான வேர்டு இப்போ கவுண்ட் பண்ணுவோம் இங்க ஒண்ணு எழுதியிருக்கோம் ஆல்ரெடி 18 இருக்கு சோ எத்தனை வேர்ட்ஸ் முன்னாடி இருக்கு கொஸ்டினை மாத்தி மாத்தி கேட்பாங்க நம்ம தான் கேர்ஃபுல்லா போடணும் சோ 8 + 8 வந்து என்னப்பா 18 இங்க 1 4 5 10 1 308 308 வேர்ட்ஸ் முன்னாடி இருக்கு மதருக்கு முன்னாடி அப்போ இதோ இந்த பர்டிகுலர் நமக்கு வேணுங்கிற இது வந்து 309
இதை நம்பரா நீங்க எழுதிருக்கணும். சாய்ஸ் இருந்தா கூட நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க நியரஸ்டா வந்து. ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணவங்க இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 308 எழுதினவங்க தான் நிறைய பேர். கவுண்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அங்க மிஸ்டேக் ஆயிடும். திருப்பி ஒரு வாட்டி உங்களுக்கு நான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் இது. லெட்டர்ஸ் ஆர்டர் பண்ணுங்க. எத்தனை லெட்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதோ, நம்ம இ ஹெச் எல்லாம் எம்முக்கு முன்னாடி இருக்கு, நமக்கு வேணுங்கிற வேர்டுக்கு முன்னாடி இருக்கிறத ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணிருங்க. மிச்சம் இருக்க லெட்டர்ஸ்க்கு 5 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் வேஸ் இருக்கும். ஏன்னா 6 லெட்டர்ஸ் இருக்கிறதுல ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி 5 ஃபேக்டோரியல் வேஸ் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணுங்க. எம்ஓ வேணும் உங்களுக்கு, அப்ப எம்ஓ வராது, ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட் எனிவேஸ். ஸோ செகண்ட் லெட்டரை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேக்டோரியல் குறையும். ஸோ 4 ஃபேக்டோரியல் வேஸ் போட்டாச்சு. அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு வேணுங்கிறது 3 லெட்டர்ஸ் வந்துருச்சுன்னா தென் யூ ஸ்டார்ட் டூயிங் ஹார்ட் கோடிங் அண்ட் ஃபைண்ட் அவுட். நீங்களே வந்து அரேஞ்ச் பண்ணுங்க. எது ஃபர்ஸ்ட்னு தெரியணும். ஏபிசிடி எப்பயுமே கன்ஃபியூஷன் தான். நானே நிறைய வாட்டி அது தப்பு பண்ணிருக்கேன். ஸோ அது வந்து நீங்க ஒரு வாட்டி பக்கத்துல வேணா சொல்லி பார்த்துக்கோங்க, ஒரு வாட்டி தப்பு பண்ணாம இருக்கிறது. ஹெச் ஃபர்ஸ்ட், ஆர் ஃபர்ஸ்டா, டி ஃபர்ஸ்டான்ற கன்ஃபியூஷன் எப்பயுமே. ஸோ அதை கரெக்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். புரிஞ்சாலும் புரியாட்டியும் நீங்க அடுத்த கொஸ்டின் போட்டீங்கன்னா ஐ வில் நோ வெதர் யூ ஹவ் டன் இட் கரெக்ட்லி. சரியா? ஸோ இதே மாடல்ல நான் இன்னொரு கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 2022ல கேட்டிருக்காங்க. நான் எப்பவுமே இக்னோர் பண்ற ஒரு கொஸ்டின். நான் ஜேஇ வந்தாலே இந்த கொஸ்டினை போட வேணாம்னு நினைப்பேன். நான் ஒரு வாட்டி எனக்கு ஆன்சர் வந்தது கிடையாது அந்த கொஸ்டினுக்கு போன வருஷம் வரைக்கும். ஸோ ஐ வில் ஆல்வேஸ் சே வேணாம்ப்பா, இந்த கொஸ்டின் ரொம்ப டைம் கன்சியூமிங். பட் ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் ஒன் திங். ஆஃப்டர் சோ மெனி ஒன் ஃபுல் இயர் ஆஃப் சோ மெனி பேப்பர்ஸ் ஜேஇல சால்வ் பண்ணதுல இருந்து ஒரு விஷயம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. மேக்ஸ்ல இருக்கிற 30 கொஸ்டின்ல நீங்க 10 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். அந்த 10 கொஸ்டின்ஸ்க்கு ஆனா உங்களுக்கு 45 மினிட்ஸ் ஆகும். ஸோ இதுதான் ஐடியா. 30 கொஸ்டின் 45 மினிட்ஸ்ல போட முடியாது. அது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கே உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ யூ கேன் ஸ்பெண்ட் ஒன் ஹவர் ஆன் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் யூ வில் ஹேவ் யுவர் 15 மினிட்ஸ் ஃபார் ஃபைனலி செக்கிங் சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் தட் யூ ஹேவ். ரெண்டு ஆப்ஷன்ல டவுட் இருக்கும் உங்களுக்கு. இதுவா அதுவாங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து எப்பயுமே இட் இஸ் பெட்டர் தட் யூ அட்டெண்ட் இட். பிகாஸ் வந்தா 4 மார்க் ஃபுல்லா வந்துடும், போனா 1 மார்க் தான் போகும். ஸோ 45 மினிட்ஸ்ல 10 கொஸ்டின் போட தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த 10 கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இந்த கொஸ்டின் இஸ் ஒன் ஆஃப் தட். யூ கேன் நெவர் கோ ராங் ஹியர் as long as you are doing your calculations correctly. இதுல நீங்க தப்பு பண்றதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ்ல 2 கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க. அண்ட் நம்ம இப்போ 3D எல்லாம் படிப்போம். அந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கான்செப்ட்ஸ். ஸோ அதை நீங்க வந்து டைம் எடுத்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் போடுறதுக்கு நீங்க யூஸ்வலா எடுத்துக்கிற மாதிரி நீங்க டைம் எடுத்து போட்டாலுமே கூட கரெக்டா ஆன்சர் கரெக்டா வந்துடும். ஸோ ப்ராபபிலிட்டி, 3D ஜியோமெட்ரி, இந்த லெசன் இதெல்லாம் வந்து நீங்க அழகா அட்டன் பண்ணலாம். ஸோ நல்லா அதை வந்து நீங்க ஒரு ப்ராக்டிஸ் தான் வேணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பார்த்ததும் போட்டுருவீங்க. இதெல்லாம் இப்ப நான் 5 ஃபேக்டரியல் தானாவே போட்டேன் இல்லையா? ஸோ அதுக்கு 4 3 எனக்கே தெரியும். அந்த மாதிரி நீங்களும் போட்டுடலாம். இப்போ 2022ல இதே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2022 உடைய பேப்பர்ல இட் வாஸ் மேன்கைண்ட்ல இருக்கிற லெட்டர்ஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் மேன்கைண்ட். யூ டேக் யூர் 10 மினிட்ஸ். நான் டைமர் ஒரு வைக்க தான் பாக்குறேன், வரதுன்னு தெரியல. எனக்கு இங்க டைமர் ஓடிட்டு இருக்கு. You take your 10 minutes and you give me the correct answer for this. It's the same as the previous. இது நான் உங்களுக்கு previous இந்த ரெஃபரன்ஸ் நீங்க வைக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு லெட்டர் இருக்கு, அது மட்டும் பாத்துக்கோங்க. இங்க 6 இருந்துச்சு, இங்க 7 இருக்கு. சோ நம்பர்ஸ் மட்டும் உங்களுக்கு அங்க மாறும். நான் அதுக்கப்புறம் ஒரு ட்ரிக்கும் சொல்லி கொடுக்குறேன். அந்த ட்ரிக் ஒர்க் ஆச்சுன்னா அந்த ட்ரிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு டைரக்ட் மெத்தட்ல போட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஒரு 2 எண் இருக்கும் இங்க.
நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்களா? ப்ராசஸ் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. 4 minutes ஆயிருக்கு. ஏ ஃபிக்ஸ் பண்ணீங்களா? ஹரிஷ் தான் ஆரம்பிப்போம். ஹரிஷ் சொல்லுப்பா. ஏ ஃபிக்ஸ் பண்ணியா? ஃபர்ஸ்ட் என்ன எத்தனை வேஸ்? மேம் ஃபர்ஸ்ட் ஏ வந்து 6 ஃபேக்டோரியல் பை 2 மேம். 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இல்லையா? ஏன்னா என் 2 வாட்டி இருக்கு இல்லையா? கரெக்ட். சோ ஏ வச்சு போட்டாச்சு. நெக்ஸ்ட் டி வச்சு போட்டாலும் அதே தான் வரும் இல்லையா? இ ஐ கே வைக்கு அதே தான் மேம். Samhita, are you able to understand this, Magana? புரியுதா உங்களுக்கு இந்த மெத்தட்? ரேங்க் क्वेश्चंसன்ற ஒரு கான்செப்ட் நீ கத்துக்கிட்டீங்கன்னா போதும் எனக்கு. because it is a kind of a definite question. every year கேட்டிருக்காங்க இந்த क्वेश्चन. 2024ல கேட்கல, அதனால தான் நமக்கு நிறைய சான்ஸ் இருக்கு நமக்கு கேக்குறதுக்கு. சரியா? எவ்ரி ஆல்டர்னேட் இயர் கேட்டே வராங்க. சோ போன வருஷம் 2023லயும் கேட்டிருந்தாங்க நிறைய क्वेश्चंस. பட் போன வருஷம் கேட்கவே இல்லை, அவங்க ரேங்கே கேட்கல. சோ இந்த வாட்டி நிறைய சான்ஸ் இருக்கு உங்களுக்கு இந்த क्वेश्चंस வர்றதுக்கு. 6 ADIK வரைக்குமாப்பா? எஸ் மேம். ADIK. சோ எல்லாத்துக்குமே 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் போட்டோம்னா என்னப்பா வருது? 6 ஃபேக்டோரியல் வந்து 6 into 120 by 2 360 ஆடா? எஸ் மேம். சோ எல்லாத்துக்கும் 360 வந்துரும் இல்லையா? இப்போ எம்க்கு வந்துட்டோம். MAக்கு அப்புறம் 1 2 3 1 2 3 4 5 மேம். 5 இருக்கு. 5 by 5 ஃபேக்டோரியல் பை 2 பண்ணலாம். பட் நமக்கு மேன்கைண்ட்ல NA வேணுமே இங்க. சோ N வேணும்னா முதல்ல அப்ப MA D ல எவ்வளவு வேர்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் MA I ல எவ்வளவு இருக்கு? MA D IDK வரும் மேம். AD இப்ப இது வரைக்கும் முடிச்சிடணும் இல்லையா? திருப்பி N நீங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு வேர்ட்ஸ் இருக்குன்னு நான் பார்க்கணும். அப்ப MA ல ஸ்டார்ட் பண்ற வேர்ட்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னா 5 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். இங்கேயும் 5 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் அப்பா. சோ 360 into ஏன்பா இங்கேயும் MA ல ஸ்டார்ட் ஆற வேர்ட்ஸ் நமக்கு தேவையில்லை தானே? MAD ல ஸ்டார்ட் ஆற வேர்ட்ஸ் நமக்கு தேவையில்லைல்ல. 4 ஃபேக்டோரியல் சாரிப்பா. ஒரு செகண்ட் மேம். MA ஸ்டார்ட் ஆயிருச்சா மேம்? ஆமா, ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஏக்கு அப்புறம் வந்து நமக்கு தேர்ட் லெட்டர்ல ஐக்கு ஃபிக்ஸ் பண்ணுவோமா மேம்? ஃபர்ஸ்ட் ஐ ல ஆரம்பிக்கும், டி ல ஆரம்பிக்கும் மேம். அதான் டி தான் போட்டிருக்கேன். MAD ல D ய ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்ப வந்து இந்த 1 2 3 4 ஃபேக்டோரியல். சோ MAD யும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. MAI நெக்ஸ்ட் MAI அதுவும் 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் போட்டோம்னா கேவும் வரும் மேம். ஆமா, கேவும் வந்துரும். கரெக்ட். சோ 4 ஃபேக்டோரியல் வந்து 24 by 2 னா 12 12 12 னு வந்துருச்சா? 36 மேம். ஆமா. சோ ஏற்கனவே 360 into 4 இருக்கா? எஸ் மேம். 360 into 4 னா 720 plus 720 4 24 2 12 13 14 1440 plus இப்போ 12 plus இப்போ வந்து 36. சோ 1476 இருக்குப்பா இது வரைக்கும். ஆனா எல்லாருக்கும் இது வரைக்கும் ஓகே வடக்கனா வந்துச்சடா? ஹரிணி உங்களுக்கு ஹரிணி ரவதாரணி உனக்குமா? ஆன்சர் கரெக்ட்டா? ஜெனிகாவோட ஆன்சர் கரெக்ட்டா? அவனோட ஆன்சர் லெவலுக்கே வரல. இருவரேன் அவ்வளவு பெருசா வராதுன்னு நினைக்கிறேன். இல்லப்பா. இப்போ எனக்கு ஒரு டவுட் மேம். இப்போ ஐகே எழுதிட்டோம், அப்புறம் திருப்பி எம்னு வந்துட்டு 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் பண்ணிட்டு அப்புறம் MAன்னு வரணுமா? இல்ல அந்த M தேவை? இல்ல எம்முக்கா ஐகே எம்முக்கு இப்ப இது வரைக்கும் முடிச்சிட்டோம்ல. அடுத்தது எம்ல தான் இருப்போம் நம்ம. இப்ப 3 இப்போ இன்னொன்னு வந்து பாத்துக்கோங்க. ஆன்சர் வந்து அடுத்த 120க்குள்ள வந்துரும். அடுத்த 360க்குள்ள வரணும் தானே? ஏல ஆரம்பிக்கிற வேர்ட்ஸ் 360 இருக்கு, டில ஆரம்பிக்கிறது 360 இருக்கு, ஐலயும் கேலயும் ஆரம்பிக்கிறது வந்து 360 இருக்குன்னா இப்ப நம்ம எம்ல ஆரம்பிக்க போறோம். சோ ஆன்சர் ஹேஸ் டு பி இன் தி நெக்ஸ்ட் 360 வேர்ட்ஸ் இட்செல்ஃப். கரெக்ட்டா? அப்ப அதனால நம்ம வந்து இந்த எம் வந்ததுக்கு அப்புறமே ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். நம்ம தேவையான ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துருச்சுன்னு சொன்னாலே
அதுக்கப்புறம் MA தான் அடுத்த லெட்டர் எப்படி இருந்தாலுமே. ஸோ MA வச்சுட்டேன், அது நான் கன்ஃபார்ம்டா MAன்னு தெரியும் எனக்கு. தென் ஐ எம் கமிங் ஆன் டு திஸ். அப்போ MA அதுக்கப்புறம் திருப்பி A வராதா? அதுக்கப்புறம் D தான் வருமா? தேர்ட் வராதுல, ஒரு லெட்டர். A தானே இருக்கு, ஓ ஒரு ஒரு ரிப்பீட் கார்டு தானே ஆகக்கூடாது. விடும், ஓகே ரிப்பீட் ஓகே ஓகே. ஆகக்கூடாது இல்லையா, அதனால. எஸ். சரிப்பா, இப்ப MAN வந்துருச்சு. 1 2 3 4 இருக்கா? KIND 4 இருக்கு. ஆனா ஒரு n ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, டிவைட் பண்ண மாட்டோம். வெறும் 4 ஃபேக்டோரியலாப்பா இங்க. ஆனா நம்ம அப்படியும் போட மாட்டோம். MAN வந்ததுக்கு அப்புறமா திரும்ப நம்ம A போடலாம், A வர முடியாது. D வரலாம் இல்லையா, D வரலாம், I வரலாம். அதுதான் மேம் 2 4 ஃபேக்டோரியல். அதுக்கப்புறம் நமக்கு வந்து 3 ஃபேக்டோரியல்ல நம்ம சூஸ் பண்ணணும். இல்லடா, 2 4 ஃபேக்டோரியல் எங்க, MAN ஃபிக்ஸ் பண்ணிட்டு D ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். சோ 3 ஃபேக்டோரியல் தான், இங்கேயும் 3 ஃபேக்டோரியல் தான். K தானே நெக்ஸ்ட். இப்போ K வந்துட்டோம். K வந்ததுக்கு அப்புறம் தான் IND பாக்கி இருக்கு. ஏன்னா KI தான் நெக்ஸ்ட், DN ஒண்ணு, KIND ஒண்ணு. சோ 6 6 12 இருக்கு. இல்ல மேம், ஏன்பா DIN ஒன்னு வரலாம்ல மேம் ஃபர்ஸ்ட். ஒரே நிமிஷம். சோ 12 இருக்குன்னா இது வரேன், 1476 plus 12 போட்டோம்னா 881488. வந்துச்சா மேம் ஆன்சர்? இல்ல, 1492 வருது. 1492 எங்கேயோ ஏதோ விட்டேன் நான், ஒரு 3 எனக்கு இடிக்குது. ஒருவேளை 2 எண் இருக்கிறதுனால 2 வாட்டி போட்டுக்கிறாங்களா? இல்ல 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 மேம், இல்ல இல்ல இல்ல, இன்னொரு 3 மட்டும் உதைக்குது. இப்ப ஆன்சர் வந்து 1492 பா. மேம் அங்க KIDN போட்டிருக்கீங்களா? இல்ல மேம், அது வந்து DIN வரும் மேம், IDN இல்ல. ஆமா கரெக்ட். ஃபர்ஸ்ட் வந்து இங்க D D வந்துட்டு போட்டிருக்கோம். அந்த இங்கயா D இங்கயா? ஓகே மேம். அங்கதான் மேம், அங்க வந்து ஐக்கு பதிலா D போட்டீங்கன்னா அங்க ஒரு 2 வேஸ் வருமா? ஆமா கரெக்ட். எல்லாத்துக்குமே எழுதி இருக்கணும், எப்பயும் பண்ணுவேன் அதை நானு. ஓகே, இங்க வந்து D ஃபர்ஸ்ட் இல்லையா? எஸ் மேம். இப்போ இங்க வந்து D ஃபிக்ஸ் பண்ணோம்னா இங்க ஒரு 2 வேஸ் இருக்கு. அப்புறமா இங்கேயும் வந்து MANK போட்டுட்டு I இல்லையாப்பா? எஸ் மேம். NDDNND. எஸ் மேம். இந்த 3 மேட்ச் ஆயிடுச்சா மேம் இப்போ? ஆமா, ஐ திங்க் கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். இது வந்து அடுத்த வேர்டு இல்லையா? சோ இப்போ வந்து ஏற்கனவே 12 வந்து 88. ஆமாப்பா, 91 வரைக்கும் வருது. 92. எஸ் மேம். மேம் எனக்கு ஏன் அங்க பை 2 ஃபேக்டோரியல் பண்ணீங்கன்னு ஏன்னா புரியல 2 எண் இருக்கு பாருமா நம்ம கிட்ட. இப்போ வந்து மேன் கைண்ட் தானே சொல்லியிருக்கோம். சோ இப்போ இங்க மிச்சம் இருக்க லெட்டர்ஸ்ல வந்து நீ பார்த்தனா KINN தான் பாக்கி இருக்கு. மேன் கைண்டுக்கு 7 லெட்டர்ஸ்ல ரெப்பிட்டேஷன் இருக்கு பாரு. எஸ் மேம். அதனால மிச்சம் இருக்க 4 பிளேசஸ் இருந்தாலுமே கூட அதுல வந்து ஒரு லெட்டர் ரிப்பீட் ஆகுறதுனால ஐ எம் டிவைடிங் இட் பை, எப்பவுமே பண்ணுவோம் ரெப்பிட்டேஷன் இருந்தா பெர்முடேஷன்ல தானே ஃபார்முலா நமக்கு. ஓகே சரியா? இப்போ வந்து இது வந்து ஒரு சரி ஒர்க்காம எனக்கு தெரியாதுப்பா. நான் வந்து ஜஸ்ட் இந்த மதருக்கே போடுறேன். இது நான் இன்னொரு அவங்க ஜேஇ கிளாஸ்ல எனக்கு போட்டிருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ண சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இருக்கு, அடுத்தது மேன் கைண்டுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க, அதே ஆன்சர் வருதான்ட்டு. நான் மதருக்கு மட்டும் உங்களுக்கு போடுறேன். அவ்வளவு பெருசாலாம் வரலடா கண்ணா, குட்டி ஆன்சர் கரெக்ட் தான். 14 அதான் ஆன்சர் இருக்கு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் இருங்க, கரெக்டா போடுவோம். ரேங்க் போட்டுக்க சொல்றாங்க. சோ வந்து இ ஃபர்ஸ்ட், ஹெச் செகண்ட், அப்புறம் எம் அப்பா 3, MNO PQRST. இப்போ இதுக்கு வந்து 1க்கு இங்க இருக்கு. இதுக்கு பின்னாடி இதை விட சின்ன நம்பர் இருந்துச்சுன்னா இருக்கான்னு பார்க்கணும். எதுவுமே இல்ல, அதனால நான் 0ன்னு கொடுத்துக்கிறேன்.
இங்கதான் ஆரம்பிக்குமே. லாஸ்ட் எழுதுறேன், அப்புறம் என்னன்னு கண்டுபிடிங்க நீங்களே. 2230000. Guess the number of words before this word. மேம் அப்படின்னா 5க்கு 0 வராதே மேம். அதான் என்ன சொல்லிருக்கேன்னு பாக்குறேன், வரேன் ஒரே நிமிஷம். ஸோ ஸ்மாலர் தேன் சர்க்கிள் ரேங்க் டு த ரைட் அப்படின்னு எழுதியிருக்கேன். ரைட் சைடு எதுப்பா? லெஃப்ட் ரைட் தான் ரைட் சைடுல. மேம் இது என்ன கொஸ்டின் மேம்? எனக்கு புரியல. அதே கொஸ்டின் தான், வேற ஏதோ ட்ரிக் வச்சு அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு போட்டிருக்காங்க. அந்த ட்ரிக் தான் எழுதி வச்சிருக்கேன், மறந்துட்டேன். இப்போ வந்து இதுக்கு டூ லெட்டர்ஸ் இருக்குன்னா எது இருக்கு? 4 3 இருக்கு. டீக்கு பையன் 3 போட்டிருக்கேன். ஓகே, குட்டியான நம்பர்ஸ்பா, சின்னது. 6 விட இப்போ இது ஒவ்வொரு நம்பருக்கும் இதை விட சின்ன நம்பர்ஸ் எத்தனை இந்த பக்கம் இருக்குன்னு பாருங்க. 3க்கு வந்து 1 and 2 இருக்கு ரைட் சைட்ல. ரூல் என்ன எழுதியிருக்கேன்னா smaller than circled rank 2 right. ரொம்ப ஈஸியா ஆன்சர் வருது, ஆனா ஞாபகம் வச்சு பண்ணணும், அது ஒண்ணுதான். நம்ம நிறைய டைம் சேவ் ஆகும் அது பண்ணோம். நான் கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப டைம் சேவ் ஆகுது. ஸ்மாலர் தேன் சர்க்கிள் ரேங்க் டு த ரைட்டை வந்து கவுண்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப இங்க 3 இருக்கு. 3க்கு கம்மியா இருக்க ரேங்க் 2 இங்க இருக்கு. ஸோ 2 எழுதியிருக்கேன். 4க்கு ரைட் சைட்ல மட்டும் பார்க்க சொல்றாங்க. இப்போ 4 இங்க இருக்கு. 4க்கு ரைட் சைட்ல அதை விட கம்மியா இருக்கிறது 2 இருக்கு. 1 and 2 இருக்கு. ஸோ 2ன்னு எழுதியிருக்கேன். 6க்கு கம்மியா இருக்கிறது 1 2 5 மூணுமே கம்மி தான். ஸோ 3ன்னு போட்டிருக்கேன். 2க்கு கம்மியா இருக்கிறது 1 இருக்கணும்லப்பா, இங்க 0 போட்டிருக்கேன். 2 விட கம்மியா இருக்கிறது 1 மட்டும் இருக்கு, போட்டிருக்கேன். E விட கம்மியா இருக்கிறது எதுவுமே இல்ல. 5 விட கம்மியா இருக்கிறது எதுவுமே இல்ல. சரியாப்பா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்பர்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த நம்பர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா மேம் இது எனக்கு புரியல. இதோடைய ரைட் சைடுல நீங்க மேல சர்க்கிள் பண்ணிருக்கீங்கல்ல ரேங்க், அதை விட கம்மியா இருக்கிறது எவ்வளவுன்னு கவுண்ட் பண்ணி எழுத சொல்றாங்க. இப்ப 3 விட எத்தனை கம்மியா இருக்கும்னா 2 கம்மியா இருக்கும் இல்லையா? 1 and 2 ரேங்க் ஆர் லெஸ் தேன் 3. 2 போட்டிருக்கேன். 4 இங்க இருக்கு. அதை விட இங்க கம்மியா ரைட் சைடுல மட்டும் பாத்தீங்கன்னா 2 நம்பர் தான் இருக்கு. 1 and 2 தான் லெஸ் தேன் 4. ஸோ 2ன்னு எழுதியிருக்கேன். 6 விட எத்தனை நம்பர் கம்மியா இருக்குன்னா 3 நம்பருமே கம்மியா தான் இருக்கு. 2 1 5 மூணுமே கம்மியா இருக்கு. ஸோ 3ன்னு போட்டிருக்கேன். 3 நம்பர்ஸ் ஆர் லெஸ் தேன் 6ன்னு போட்டிருக்கேன். 2 கிட்ட வரும்போது ரைட் சைட்ல 1 மட்டும் தான் அதை விட கம்மியா இருக்கு. ஸோ நான் 1 எழுதியிருக்கேன் இங்க. ஸோ இங்க அதே மாதிரி ஈக்கு கம்மியா எதுவுமே இல்லை. ஸோ 0. 5 பக்கம் எதுவுமே இல்லை. ஸோ 0 போட்டிருக்கேங்க நான். கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்மாலர் தேன் சர்க்கிள் ரேங்க் ரைட் சைட்ல கவுண்ட் பண்ண சொல்றாங்க. கவுண்ட். இப்போ ஃபைவ் ஃபேக்டோரியல் வந்து 120. 4 ஃபேக்டோரியல் என்னப்பா 24. 3 ஃபேக்டோரியல் வந்து 6. இது 2 1. 120 into 2 பண்ணுங்கப்பா. 240. 24 into 2 48. 6 3s are 18. இது அதேதான் மேம் வருது. அதேதான் வரும். அது எப்படி மேம்? அது ஒரு ட்ரிக் போட்டிருக்காங்கப்பா. அவங்க ஜேஇ ட்ரிக் சொல்லி கொடுத்தாங்க, நான் கத்துக்கிட்டேன். புதுசா நல்லா இருக்குல்ல, ஜாலியா இருக்குல்ல. சரி, சிபிஎஸ்சில யூஸ் பண்றாதீங்க 11th பசங்க. இரு திருப்பி போடுவார், ஒரு நிமிஷம் இரு. இது அப்படியே இருக்கட்டும் ஹரிஷ். நம்ம வந்து இதை வச்சுட்டு அந்த அடுத்ததுக்கு இதை அப்ளை பண்ணி பார்ப்போம், நமக்கு தெரியுதான்ட்டு. ஒரே செகண்ட் மேம். சொல்லுப்பா. அங்க 120 எது எப்படி 5 இங்கப்பா மல்டிப்ளை பை இது பண்றாங்க. அவங்க வந்து எத்தனை மொத்தம் 6 இருக்கா ஹரிஷ்? அவங்க அதெல்லாம் 5ல இருந்து ஆரம்பிச்சுக்கிறாங்கப்பா. 5 ஃபேக்டோரியல் 4 3 2 1 0ன்னு எழுதிக்கிறாங்க. அத வந்து இதோட மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. 4 வந்து 2 ஓட 3 இதோட லைனா மல்டிப்ளை பண்றாங்க. இப்படி மல்டிப்ளை பண்ணா 1 ஃபேக்டோரியலுக்கு வந்து 0 தான மேம் பாருங்க. 0 into 0 0 தானே. 1 ஃபேக்டோரியல் 0வா? 1 ஃபேக்டோரியல் into 0 எப்படி மேம்? 0 தானே இங்க. ஓகே, கூட ஆன்சர் வருதான்னு பார்க்கணும்ப்பா. ஆன்சர் வருதா? 6 + 2 8 240 மேம். கரெக்ட் தானே? கூட 1 ஆட் பண்ணிக்க சொல்றாங்க. அவ்வளவுதான். ஃபைனல் ஆன்சர் வந்து இட் will give you the number of words before it போல இருக்கு. சோ வர ஆன்சரோட 1 ஆட் பண்ண சொல்றாங்க. ஓகே. 120 நான் என்ன வந்துச்சுப்பா மதருக்கு? மதருக்கு வந்து 309.
வருதாப்பா? 288 plus 20 கரெக்டா வந்துச்சு பாருங்க. 308 வந்திருக்கு. இது கொடுக்குற ஆன்சரோட 1 ஆட் பண்ணீங்கன்னா ரேங்க் கிடைக்கும்னு சொல்றாங்க. லாஸ்ட் முடிச்சிட்டு லாஸ்ட்ல add 1 to answer. நீங்க வந்து மேன் கைண்ட் மாதிரி கொஸ்டின், இப்போ இந்த மாதிரி ஈஸியா இருந்தா மட்டும் கிடையாது, இந்த மேன் கைண்ட் மாதிரி இருக்க கொஸ்டின்க்கெல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஏன்னா நமக்கு வந்து அது கிட்டத்தட்ட நம்ம நார்மல் மெத்தட்ல போட்டாலுமே கூட ஆன்சர் கரெக்டா தப்பான்னு பாக்கிறதுக்கு யூஸ் ஆகும் பாருங்க. சரி, இது நீங்க எனக்கு சொல்லுங்க. ரேங்க் பா யாருக்கு புரிஞ்சுச்சுன்னு பாப்போம். ஒவ்வொருத்தரா எடுப்போம். ஹரிஷ் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண. உனக்கு புரிஞ்சுச்சுன்னு நான் வேற யாரையா கேக்குறேன். இல்ல மேம், அதுல ரெப்பிட்டிஷன் இருக்கே மேம், அது எப்படி மேம் அதோட அதுக்கு ரேங்க் அது சேம் ரேங்க் கொடுக்கணும்ப்பா அதுக்கு. சோ ஏக்கு வந்து 1, டிக்கு 2. சம்ஹிதா போடலாமா? புரியுதா பாரு, சேர்ந்து போட என்னோட. 1 2 ஐக்கு 3 வரும், கேக்கு அப்ப 4 வந்துரும், இதுக்கு 5 வந்துரும், இது ரெண்டுத்துக்குமே 6 6. இப்போ I have to assign my numbers. ஓகேப்பா. இப்போ வந்து 5 எடுத்துக்கிறேன். 5 விட how many are less than 5 பார்க்கணும். So 1 2 3 4 less than 5 இருக்கு. கரெக்டாப்பா? Yes ma'am. 1 விட anything is less than here ஆனா இல்ல. 0. 6 விட less than இருக்கிறது 3 இருக்கு. ஆனா ஒரே ரேங்க் ரெண்டுத்துக்கு இருக்கு. எல்லாத்துக்குமே பாருங்களேன் by 2 factorial பண்ணிக்கிறேன். ஏன்னா 2 எண் இருக்குல்ல ஒரே ரேங்க்ல. சோ ஜஸ்ட் நான் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கே எடுத்துக்கோங்க, 2 இருக்கு less than that. 3 விட 1 கம்மியா இருக்கு, 6 விட 1 கம்மியா இருக்கு, 2 விட எதுவுமே கம்மியா இல்ல. ஆனா அந்த ரேங்க் எல்லாருக்கும் அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு by 2 factorial பண்ணுண்டா கண்ணா. சோ அது கம்மியா இருந்துச்சுன்னா பண்ணணும். 4 விட கம்மியா இல்ல தானே என்ன? ஓ 4 விட n வந்து ரேங்க்ல கம்மியா இருக்கணுமா? ரேங்க்ல இல்லையே ஒரு நிமிஷம். அந்த ரேங்க்ல அது கவுண்ட் ஆகல. 4 விட கம்மியா 3 and 2 இருக்கு. சோ கவுண்ட் பண்ணல நம்ம என்ன. சோ என்ன கன்சிடர் பண்ணலன்னா நம்ம டிவைட் பண்ண தேவையில்ல. ஏதா போட்டியிலேயே இல்லையே n நம்ம கூட இல்லையா? சோ அதே மாதிரி தான் இதுக்கும் கன்சிடர் பண்ணல, இதுக்கும் கன்சிடர் பண்ணல. For only this 5 and 6, that is equal rank or more than that rank இருந்துச்சுன்னா மட்டும் by 2 factorial நான் பண்ணிக்கிறேன். because சேம் ரேங்க் நான் கன்சிடர் பண்றதுனால. இப்போ அதே லாஜிக் இங்க அப்ளை பண்ணீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு ஒரு நிமிஷத்துல ஆன்சர் வந்துரும். so you can save some time. டைம் இஸ் எப்பயுமே crucial in JEE. அதனால இது நம்ம போடலாம். மொத்தம் 7 இருக்கு இங்க. சோ நம்ம 6 ஃபேக்டோரியல்ல ஸ்டார்ட் பண்ணணும். 6 ஃபேக்டோரியல், 5 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 1 ஃபேக்டோரியல், 0 ஃபேக்டோரியல். சோ இது வந்து 720, 120, 24, 6, 2, 1, 0. 4 by 2 ஃபேக்டோரியல் வந்து என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? 4 by 2. 4 by 2 வந்து 2 இல்லையாப்பா? இங்க வந்து 3 by 2 ஃபிராக்ஷனா இருக்கா? கேன்சல் ஆயிடுமா? கேன்சல் ஆயிடுமா? சோ 2 into 720 1440. ஆமா. 0 into anything 0 பிரச்சனை இல்ல, விட்டுறலாம். அப்போ 3 by 2 into 24, 12 3s are 36. 6 into 2 வந்து 12. 1 into 2 2. 1 into 1 1. அதான் மேம் கரெக்ட்டா மேட்ச் ஆயிடுச்சு மேம். அந்த 3 ஃபேக்டோரியல் ரெண்டு வாட்டி பண்ணது 12, அந்த 2 1 மேம். பாருங்க 1491. இந்த क्वेश्चனை வந்து நம்ம யூசுவல் லாஜிக்ல போட்டு எனக்கு ஆன்சரே வரலப்பா. நான் நிறைய வாட்டி போட்டு பார்த்துட்டு இப்ப இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் தான் I could go back and check also. இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனையே இல்ல. நல்லா புரிஞ்சிருச்சுன்னா டக்குனு போட்டு கான்ஃபிடென்ட்டா அதான் ஆன்சர். MCQல இருந்தா பெர்ஃபெக்ட் இந்த மெத்தட். அழகா நீங்க போட்டு போயிடலாம். பிகாஸ் இது வந்து JEE-ங்கிறதுனால மெத்தட் தேவையில்லை உங்களுக்கு. யூ டோன்ட் ஹேவ் டு நோ தி மெத்தட். சரியா? இது நான் ரூல்ஸ் மாதிரி நான் எழுதியிருக்கேன், நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். அந்த ரூல்ஸ் அப்ளை பண்றதை விட நீங்க டைரக்டா ஒரு வாட்டி போட்டீங்கன்னா தான் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் டு டு திஸ். சோ இது ரெண்டுத்துக்கு ஒர்க் ஆகுது. நான் ஒரு ரெப்படிஷன் இல்லாதது போட்டிருக்கேன். நீங்க டெஸ்ட்ல வரும்போது I will give you some other word like this definitely. சோ நீங்க எந்த மெத்தட்ல வந்து போட்டாலும் நீங்க பாருங்க, ரெண்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒருவேளை நிறைய क्वेश्चन தெரியவே இல்லை, நிறைய டைம் இருந்துச்சுன்னா நீங்க ப்ராப்பராவும் போட்டு பார்த்துக்கலாம்.
பட் இது எல்லாத்துக்கும் ஆன்சர் வருதுப்பா, நீங்க ஒழுங்கா பண்ணணும், அது ஒண்ணுதான் இங்க பிரச்சனை. கரெக்டா கவுண்ட் பண்ணி பண்ணீங்கன்னா வந்து ஒரு காமன் சென்ஸும் பாத்துக்கோங்க. நம்ம சொல்ற மாதிரி அப்ராக்சிமேட்டா இப்ப நான் இது ரெண்டு போட்டேன்னா கூட ஆன்சர் தெரியும். என்ன தெரியும்? 1440க்கு மேல அண்ட் 1500க்கு உள்ள ஆன்சர் வரணும்ன்றது எனக்கு தெரிஞ்சிடும். அப்ப வர நம்பரை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் நீங்க ரொம்ப தப்பு பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. சோ அந்த காமன் லாஜிக் நீங்க போட்டுக்கோங்க. கண்டிப்பா ஆன்சர் வந்து இந்த எம் வரைக்கும் வரணும்னா it is minimum going to be 4 times. அப்ப 360 into 4 விட ஜாஸ்தியா தான் ஆன்சர் வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். and it cannot go beyond. அடுத்த 360 லெட்டர்ஸ்க்குள்ளேயே உங்க ஆன்சர் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? சோ ரேங்க் கான்செப்ட் மூவ் பண்ணலாம். சோ இந்த அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். so I just thought I'll take some easy questions. okay, so rank model இல்லாத next இப்ப 2023 பேப்பர்ல கேட்ட கொஸ்டின் தான் பாருங்க, ரொம்ப ஈஸி. உங்க என்சிஆர்டி கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. வர வர என்சிஆர்டி தான் கேக்குறாங்க ஜேஇல. அதனால நல்ல என்சிஆர்டியோட மிஸ்லேனியஸ் பண்ணீங்கன்னா போதும். நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வித் ஆர் வித்தவுட் மீனிங் தட் கேன் பி ஃபார்ம்ட் யூசிங் ஆல் த லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்ட் assassination. எல்லாரும் ஆன்சர் கொடுக்கலாம்ப்பா, நம்ம ஏற்கனவே போட்டோம் அந்த கொஸ்டினை. என்ன ஒண்ணு எம்சிக்யூ இல்ல, எல்லாமே அதான் பிரச்சனை. இதுல மல்டிபிள் சாய்ஸ்ல இது வந்து டேஷ் ஆன்சர்ஸ். இந்த ரேங்க் எல்லாம் பசங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாவம், ரொம்ப கரெக்டா ஒன்னே ஒண்ணு தப்புனா கூட ஆன்சர் தப்பு தான். 391 ஏதோ ஆன்சர் போல இருக்கு, 390 ஆன்சர், அவங்க 391 வந்திருக்கு அந்த பசங்களுக்கு. அதனால அந்த மாதிரிலாம் வந்து மிஸ் பண்ணும்போது இந்த ட்ரிக் எல்லாம் இப்ப தெரியல சொல்றதுக்கெல்லாம் கூட. Vowels occur together. Come on, come on, come on. பிரிச்சிங்களா இல்லையா? நல்ல கொஸ்டின் பா இது. Mom, I sent one. ஆமா. ஓ எங்க? Oh my god, ஓ வேற இருக்கா? இங்க இருக்கு. Mom, I sent one answer. இல்ல No, Mom. vowels occur together. occur together கேட்டிருக்காங்களா? இதுலயே அடுத்த செட்ல ஜேஇ ஷிஃப்ட் 1ல அடுத்த செட்ல நாட், இதே क्वेश्चन நாட் டுகெதர் கேட்டிருந்தாங்க. क्वेश्चन ஒழுங்கா Mom, பாருங்க. இது என்னது மேம்? vowels occur together 8 factorial by 4 factorial 2 factorial தான மேம்? அதாவது ஃபர்ஸ்ட் பிக் பண்ணணும். இது எதாவது காம்பினேஷன் क्वेश्चन, இது ரெண்டுமே சேர்த்து பண்ணணும் நம்ம இங்க. ஃபர்ஸ்ட் அது கரெக்ட் தான், ஆனா அப்புறம் அந்த 6 நீ எதுவும் பண்ணலையே ஹரிஷ். நீ வந்து ஒன்னு பண்ணிட்டடா. ஃபர்ஸ்ட் பார்ட் கரெக்ட், Okay, okay, செகண்ட் yes, பார்ட் ma'am. இருக்குல்ல, இந்த பார்ட்டும் இருக்குல்ல. எஸ் மேம், மறந்துட்டேன். மேம் இங்க 3A's தானே மேம் இருக்கு? 3 தான் இருக்கு. அப்ப அதான் ஏதோ தப்பா போட்டிருக்கேன்னு பார்த்தேன். இது வரேன். மேம் 2 I இருக்கு. சரியா? சோ சின்ன ஆன்சரா? இல்லடா, பெரிய ஆன்சர் தான் வருது. 1 2 3 4 5 6 7 மொத்தம் 8 பிளேஸ் இருக்கு கண்ணா. கரெக்டா? 8 பிளேஸ்ல இந்த பிளாக் ஒரு பிளேஸ் இல்ல ஹரிஷ். நீ போட்ட ஆன்சரோட மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். அத ஐ திங்க் இட் ஹஸ் பீ மல்டிப்ளைட் டுகெதர்.
ஃபர்ஸ்ட் டோட்டலா நம்ம கிட்ட இருக்க எல்லா லெட்டர்ஸையும் இது மொத்தமா ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு ஒரு கார்டா இருக்கு வவல்ஸ் மொத்தம், மத்ததெல்லாம் தனித்தனியா இருக்கு. ஸோ தேர் ஆர் 8 ஃபேக்டோரியல் வேஸ் ஆஃப் அரேஞ்சிங் தேம், டெஃபினெட்லி எஸ். அதுக்கப்புறமா இது ரப்பர் பேண்ட் போட்ட கார்டு நம்ம கண்ணுக்கே தெரியல, ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. அதுல இருக்கிறது என்னென்ன ரெப்பிட்டேஷன் எதுவுமே நீங்க பார்க்க தேவையில்லை இப்போதைக்கு. come here, you have 4 here, so 4 factorial into 2 factorial. மறுபடியும் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன். ஆமாப்பா சம்ஹிதா ஒரு 0 கம்மி, ஹரிஷ் எஸ்பா. எஸ் மேம். ஆனா இங்க வந்து 8 factorial by 4 factorial into 2 factorial பண்ணிட்டீங்க கரெக்ட்டா? so you have arranged this now you have to now come to your rubber banded things. இங்க மொத்தம் எவ்வளவு இருக்கு, இதையும் நம்ம அரேஞ்ச் பண்ணணும் கரெக்ட்டா இல்லையா? சோ அதையும் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இங்க 1 2 3 4 5 6 இருக்கு. சோ 6 பிளேசஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா இதுலயுமே ரெப்படேஷன் இருக்கு நமக்கு. சோ 2 I இருக்கு, 3 A இருக்கு. we have to do both. அரேஞ்ச் பண்ணனும் டிசைட் பண்ணிட்டோம்னா நம்ம கிட்ட எல்லா கார்ட்ஸையும் தான் நம்ம அரேஞ்ச் பண்ணனும். சோ மல்டிப்ளிகேஷன் இன் பிட்வீன், இங்க பிளஸ் கிடையாது. நம்ம அதே பார்த்தோம் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ்ல. சோ யூ ஹேவ் டு அரேஞ்ச் ஆல் ஆஃப் தெம். there is no choice. இத மட்டும் பண்ணலாமா இல்லனா இப்படி பண்ணலாமான்னு கிடையாது. இதையும் அரேஞ்ச் பண்ணனும், வவல்ஸையும் அரேஞ்ச் பண்ணனும். அப்பதான் நம்மளால அந்த காம்பினேஷன் கரெக்ட்டான ஒரு வேர்டை கண்டுபிடிக்க முடியும். if you multiply this, the answer is going to be 50400. ஜெயபிரசிதா சம்ஹிதா எஸ் மா. சரியா? இதே மாடலின் ஒரே ஒரு क्वेश्चन முடிச்சிருங்க. சோ அரேஞ்ச் பண்ணனும் இண்டிபெண்டன்ஸ். ஆமா அரேஞ்ச் பண்ணனும்னா இருங்க அதான் the number of arrangements of the letters of the word independence இதே மாதிரி தான், in which all the vowels always occur together. அதேதான் vowels occur together. ஆனா இது வந்து அவங்க சாய்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ நீங்களும் சாய்ஸ் வச்சு எனக்கு ஆன்சர். போன क्वेश्चन போட்டு அதே மாதிரி தான். சோ யார் எனக்கு போன क्वेश्चनக்கு ஆன்சர் கொடுக்கலையோ ஐ அம் எக்ஸ்பெக்டிங் திஸ் ஆன்சர் திஸ் டைம். ஏஷா அக்கவுண்ட் ஓபன் பண்ணவே இல்லை, இன்னும் ஆன்சரே அனுப்பல. என்ன பண்ண போறோம்? பனிஷ்மெண்ட் கொடுக்க போறோம். எக்ஸ்ட்ரா 1 hour நாளைக்கு. சரியா? ஜெனிகா கிட்ட அட்லீஸ்ட் ட்ரையலாவது வருது. ஜெயபிரசிதா சம்ஹிதா ஹரிஷ் அவ்வளவுதான் ஆன்சர்ஸ் இது வரைக்கும். எனக்கு ஓராணி அட்லீஸ்ட் பேசுறேன் என்னோட. பல்லவி சத்தமே போடல. கேஷவ் லோகேஷ் ஒரு ஆன்சரும் அனுப்பல எனக்கு. பூஜாவும் அனுப்பல. 4 பேரும் நாளைக்கு என்ன பண்ணுவோம்? எக்ஸ்ட்ரா இம்போசிஷன் கொடுத்துருவோம் நாளைக்கு. ஒரு 10 கொஸ்டின் கொடுத்து. சேம் ஆஸ் த ப்ரீவியஸ் கொஸ்டின், பெரிய சேஞ்சே இல்ல. ட்ரை பண்ணுங்க, அட்லீஸ்ட் ட்ரை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து உங்க தாட் ப்ராசஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். நீங்க எப்படி திங்க் பண்றீங்கன்னு அப்பதான் தெரியும் எனக்கு. பல்லவி எஸ், ஜெயபிரசிதா எஸ், சம்ஹிதா நோ. பல்லவி கெஸ் பண்ணியா போட்டியா பல்லவி? மேம் ஆன்சர் சொல்லன்னு இல்ல மேம் சொல்லிட்டீங்க. போட்டேன். இம்போசிஷன் வேணாம் மேம் அப்படி சொல்லிட்டியா? எஸ் மேம் போட்டிருந்தா குட்.
என்ன பண்ணீங்க அதே மாதிரி பண்டில்ட் அப் லாஜிக் யூஸ் பண்ணீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 அதே 8 ஃபேக்டோரியல். அதே மாதிரி இதை மட்டும் விட்டீங்கன்னா டி 2 வாட்டி இருக்கு, என் 3 வாட்டி இருக்கு. இப்போ பண்டில்ட் அப் 5 பிளேசஸ்க்கு வாங்க, 5 வே இருக்கு, அதுல 4 வே ரிப்பீட் ஆயிருக்கு. அவ்வளவுதான் ஆன்சர். மேம் என் ஆன்சர் கரெக்டா? இந்த வரேன்டா. ஜெனிகா எஸ்மா. ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் தான்ப்பா ஆன்சர். ஸோ 2 5s are 10 போட்டிங்கன்னா 8 7s are 56 into 30 into 10 56 into 3 into 0 e to 1 15 16 16800. So first answer is the correct மேம் answer. எனக்கு ஒரு டவுட் மேம். நான் போட்டேன் மேம் அந்த 8 ஃபேக்டோரியல் 8 into 7 into 6 into 5 into 4 ஃபேக்டோரியல் வச்சுக்கிட்டேன் மேம். அந்த 3 ஃபேக்டோரியல் 6 அடிச்சிட்டேன் மேம். அந்த மிஸ்டேக் பண்ணிருப்ப தானே? இல்ல மேம் 2ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணிட்டேன், 8ஐயும் கேன்சல் பண்ணி 4 போட்டேன் மேம். சரி 4 7 6 into 5 அந்த 6 போய்டும் மேம். 4 into 7 into 5 4 into 7 into 5 into 120 இருக்கு. எஸ் மேம். ஆமா இப்போ 4 into 5 20 into 7 வந்து 140 into 120. எஸ் மேம். 12 4s are 48 4 68 வந்துச்சுல. ஓகே ஓகே மேம். எஸ் மேம். மிஸ்டேக் எப்படி பண்ணாலும் ஆன்சர் பண்ணும். சரியா? எஸ் மேம். ஓகேயா, நான் ஸ்டாப் பண்றேன். இங்க இன்னும் இருக்கு நிறைய क्वेश्चंस, நிறைய மாடல்ஸ் இதுல இருக்கு. பட் மேபி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் we will stop here and after slowly we'll progress with more models of questions. Okay, see you then. Bye bye. Yes ma'am.